நம்முடைய ஓதுவாமூர்த்திகள் வந்து அவங்களுக்கு விமானத்தை பிடிக்கணும். அதற்கு முன்னாடி நாம் எல்லாருமா சேர்ந்து அவர்களுக்கு ஒரு சிறப்பு செய்யணும் அப்படிங்கிறதுல இந்த ஆண்டு அவருக்கு ஒரு பெரிய சிறப்பு. அம்மாவோடு வந்து இருந்து இங்கே பண்ணதில் பெரிய மகிழ்ச்சி நம்ம எல்லாருக்கும். அதனால் நம்ம எல்லோர் சார்பிலும் அவர்கள் இருவரையும் இங்கே முன்னாடி வர சொல்லி நம்முடைய மாணிக்கவாச ஐயா, முத்துநடராஜன் ஐயா போன்ற பெரியவர்கள்லாம் வந்து அதை சிறப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது. இதில் ஒரு சிறப்பு பார்த்திங்கன்னா, ஓதுவாமூர்த்திகள் வந்து யாருக்காவது பிரசாதம் கொடுக்க போனால் மடத்துலேயே என்னென்னா மண்ணி நல்ல வண்ணம் சொல்லி வாழ்த்து சொல்கிறது வழக்கமாக இருக்குது. அதுக்கப்புறம் நான் சொல்ல வேண்டியதில்லை, நீங்களே சொல்லிட்டீங்க. நம்ம எல்லோர் அன்பின் சார்பாக சிவநெறி தொண்டர், சிவத்தொண்டின் சிகரம், இல்லை விருது நான் கொடுத்ததில்லை, அண்ணாமலை ஆசிரமத்தில் கொடுத்தது. சிவத்தொண்டின் சிகரம், சிவநெறி தொண்டர் நான் சொன்னதில்லை, திரு கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆயனும் சொன்னது. மங்கையர்க்கரசியார் நான் சொல்லலை, மதுரை ஆதீனம் சொன்னது. இதெல்லாம் பெண்ணின் நல்லாள் கமலா நரசு சத்சங்கம் கொடுத்தது. இது போக இன்னும் நிறைய வீட்டில் வச்சுருக்காங்க, அதெல்லாம் சொல்லிக்கு இன்னும் தனியாக அதுக்கு ஒரு கேம்ப் போடணும். அதனால் அப்பேற்பட்ட நம்முடைய போற்றலுக்கும் அன்பிற்கும் உரிய அம்மா, அவ்வளோதான். இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே ஒரே அம்மா வந்து இவங்க தான். அதனால் வந்து இல்லை, அந்த அம்மா போயிட்டாங்க, நீங்கள் தான் இப்போ. அதனால் நாங்கள் அதுக்காக மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி எங்கள் அம்மா அப்படிலாம் சொல்லலை, சைவத்தின் சிகரம் எங்கள் அம்மா, அப்படி ஒரே இதில். அதனால் அவர்களுக்கு நாம் எல்லோருடைய அன்பின் வெளிப்பாடாக இந்த சிறப்பு செய்கிறார்கள். வாங்கம்மா வாங்க. ஆமாம். எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அம்மா ஆமாம், நான் அப்படி அங்கே வந்துடுறேன். ஓடி நமது திருப்பூர் ஆடல் விழா அறக்கட்டளையின் தலைவர் திரு கிருஷ்ணகுமார் ஐயா அவர்கள் நமது அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபண்டமெண்டல் அடிப்படை ஒரு சைவ சித்தாந்தத்திலிருந்து நம்மளுக்கு இந்த தசகாரியத்தை வந்து எனக்கு தெரிஞ்சு போன தடவை நாம் இது எடுத்தோம். பட் அது ஐயாட்ட நான் சொன்னேன், ஐயா நீங்கள் ஃபஸ்ட்டு டே ரொம்ப சிறப்பாக இருந்தது, அப்புறம் அது வந்து கடைசியில் வந்து இதாகிருச்சு அப்படின்னு. ஆனால் இந்த வாட்டி அதாவது தெளிவு அப்படின்னா எனக்கு வந்து தசகாரியை வந்து நாங்கள்லாம் சிவகுமார் ஐயாவுடைய பரம மாணாக்கள் நாங்கள்லாம். ஆனால் ஐயா மிகப்பெரிய நன்றி. அதாவது ஒரு சின்ன குழந்தைகளாக நாங்கள் இருந்து
என்னென்ன ஒரு சிறு சிறு அதாவது கலோக்கியல் சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு உதாரணங்களை கொடுத்து சத்துவ தரிசனம் என்ன, ரூபம் என்ன, எல்லாத்துக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒன்றும் இல்லை, நாங்கள் நடந்து வந்துட்டு இருக்கிறப்போ ஒரு சின்ன உதாரணம் கேட்டு இது எதோடைய குணம்னு கேட்டோடனே எல்லாரும் எங்கள் குழுவில் இருக்க அத்தனை உடனே சொன்னாங்க அது என்ன அப்படின்னு சொல்லி என்ன அப்படின்னா நம்மளுக்கு எல்லாம் புரிய வைக்கிற மாதிரி இது நடக்க முடியாத ஒரு சிவதரிசை இவ்வளோ சிம்பிளாக வந்து பண்ணவே முடியாது. ஆனால் அதை வந்து ஐயா வந்து மிக சிறப்பாக பண்ணி கொடுத்ததுக்கு ஆடல் அறக்கட்டளை எங்கள் தலைவர் வந்து ஐயாவை ஒரு மரியாதை செய்கிறார். சிவமயம் அப்படி தான் சொல்லணும். இத்தனை நாளாக அதுக்கு அர்த்தம் தெரியாமல் இருந்தது. இன்றைக்கி தான் ஐயா மூலிமா சிவமயத்துக்கான அர்த்தம் தெரிஞ்சிட்டோம். ஐயாவோட மாணவர்கள் நாங்கள்லாம் திருப்பூரில் அதுக்கு அங்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்கல. ரிஷிகேஷில் வந்து தான் எங்களுக்கு அந்த அனுபவத்தை கொடுத்துருக்கார் சாமி. அதற்காக உங்களின் சார்பாக ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கல பெருமை அடைகிறோம். அன்பே சிவமாக நிற்கிற அம்மா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் அடுத்தது நன்றி சொல்லணும். ஏன்னா தாய் அன்பா ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொன்றையும் நுனி பார்த்து ஒவ்வொன்றையும் செய்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி திருவருள் எப்படி அறிவை கொடுத்தாங்கன்னு வியக்கிற திருவருள். அவங்க கூட இருக்கிற டீம் அதை விட ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு பழகிற விதம், அவங்களுடைய அன்புக்கு நாம் நன்றி சொல்லியே ஆகணும். அதற்கெல்லாம் உங்கள் சார்பாகவும் ஆடல் வல்லான் அறக்கட்டளை சார்பாகவும் நன்றி சொல்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். திருச்சிற்றம்பலம். இந்த அற்புதமான ஒரு நிகழ்வை அம்மா வந்து சிறப்பாக நடத்தி கொடுத்துட்ருக்காங்க. அதில் ஆரம்ப அறக்கட்டளை சார்பாக அவங்களுக்கு மரியாதையும், அதாவது எங்கள் தலைவர் எப்படின்னா ஆடல் விழான் மாதிரி தான், எது எப்போ அதாவது ஈங்கிட்டே இருப்பார், ஆனால் யாருக்கும் வெளியே தெரியாது. இன்றைக்கி வந்து இந்த முகாம் பார்த்துட்டு நான் அதாவது ஒவ்வொரு தடையும் அம்மாட்ட சொல்லியிருக்கேன். நான் ஒவ்வொரு தடையும் சொல்லுவேன், அம்மா ஆடல் விழான் இந்த மாதிரி நிறையா வந்து செஞ்சிட்ருக்காங்கன்னு. அம்மாவுக்கு ஒரே இந்த குழந்தைகளுக்கு செய்கிறதா தான் அம்மாவுக்கு ரொம்ப பிரியம். நாம் அது குழந்தைகளுக்கு அவங்க பண்ணுறாங்களா ரொம்ப நம்ம இது பண்ணி ஆடல் இது பண்ணுங்கள், அவங்கள வர சொல்லுங்கள், முகாமுக்கு ஏதாவது வர சொல்லுங்கள், அவங்க என்ன பண்ணுறான்னு கேளுங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இந்த வாட்டி எங்களுக்கு எங்கள் தலைவர் வந்தது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஏன் அப்படின்னா அம்மாவுடைய இங்கே வந்து அனுபவம் நான் சொன்னது இது வந்து இப்போ சம்பத்குமார் ஐயாட்டையும் அன்றைக்கி பேசினார். அப்போ சம்பத்குமார் ஐயா தான் சொன்னேன், ஐயா நீங்கள் நான் வந்து சொன்னால் உங்களுக்கு தெரியாது, நீங்கள் வந்து அனுபவிச்சா தான் ஐயா இது என்னென்னு அம்மாவுடைய காரியங்கள்னு தெரியும் அப்படின்னு தான் நாம் சொன்னோம். இப்போ ஐயா வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு உண்மையாகவே இது வந்து அம்மா நடத்துகிறாங்கன்னா இது நினச்சே பார்க்க முடியாது, அவங்களுக்கு நாம் ஒரு கண்டிப்பாக வந்து பண்ணியாகணும்னு சொல்லி போட்டு ஆடல் அறக்கட்டளை சார்பாக தலைவர் வந்து ஒரு சிறு பணம் முடிப்போம் அம்மாவை ஹானர் பண்ணுறதுக்கு பெரிய ஒரு ஆனந்தப்பட்டு இதை இது பண்ணுறார். அது எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம். அப்புறம் அதாவது இந்த அம்மா கூட இவ்வளோ தூரம் நாம் நடந்துகிட்ருக்குறோமோ என்ன மாதிரி பண்ணுறோம் அப்படின்னம்னா இதுக்கு மிகப்பெரிய ஒரு காரியம் நம்மளுக்கு தெரியும் எல்லாத்துக்குமே, நம்ம மீனாம்மா தான். அதாவது ஒரு ஷாக் அப்சார்வர் என்ன அப்படின்னா யாருக்கு வண்டியில் இருக்கிற சுகமாக உட்காந்துட்டு போகிறோமா, எவ்வளோ பெரிய குழியில் இறங்குது இல்லை பாறையில் ஏறுதா என்ன ஏது, அந்த ஷாக் அப்சார்வர் எவ்வளோ அடி வாங்குதுன்னு நமக்கு தெரியாது. நம்மளுக்கு என்ன உட்காந்துட்டு போகிறப்ப கம்ஃபர்டபுளாக போகுதா, என்னம்மா தூக்கி அடிக்குதுன்னு நம்ம நினைப்போம். ஆனால் அந்த ஷாக் அப்சார்வர் எவ்வளவு ஒரு வழியை பொறுத்துட்ருக்குதுன்னு தெரியுமானா நம்மளுக்கு தெரியாது. அந்த மாதிரி வந்து எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதை வந்து நம்மளுக்கு வெளியே காமிச்சிக்காமல் எல்லா டென்ஷனையும் தனக்குள்ளேயே போட்டுட்டு அம்மாவுக்கும் அளவாக சொல்லிட்டு, ஏன்னா அம்மாவும் டென்ஷன் ஆகக்கூடாது, அம்மா ஆனந்தமாக போயிட்டுருக்கணும். அதுவும் ஆகாமல் அதே சமயத்தில் வந்து எல்லாத்தையும் இது பண்ணி நான் கேட்பேன், அம்மா பார்த்து நல்ல ரூமாக போட்டு கொடுங்க. நான் மட்டும் கேட்காம இருப்பேனா, நானும் கேட்பேன், எல்லோரும் கேட்போம். அது எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி இது கிடச்சதாலும் கிடைக்காது. ஆனால் நம்மளுக்கு என்ன தெளிவு அப்படின்னா நம்மளுக்கு எல்லாம் திருவருள் எது நடக்குதோ அதுதான் இந்த பக்குவ நிலைக்கு நம்மளுக்கெல்லாம் சிவனடியாராக இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது வந்து மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பக்குவ ஆத்மாவை நம்மளுக்கெல்லாம் கூட துணையாக கொடுத்து
அம்மா வந்து இங்கே வந்து அவங்கள சிறப்பு செய்கிறதுல பெரும் பாக்கியமாக கிடைக்கிறோம். இப்போ வந்து நந்தினி அவர்களையும் சுரேஷ் அவர்களையும் வர சொல்லி அவங்க மூலியமாக ஒரு சிறு அப்படி 2 பேர் சேர்ந்து அண்ணா குப்ராஜ் அண்ணா வாங்க. இது எப்படின்னா ஷாக் அப்சாருக்கு அது அம்மையப்பரா இருந்து சொன்ன மாதிரி இது இந்த 2 பக்கமும் ஷாக் அப்சார், அந்த ஷாக் அப்சாருக்கு இந்த ஒரு ஷாக் அப்சார் வருது. வாங்க. எந்தாய் போற்றி, பாகம்பெண் உருவானாய் போற்றி, நே போற்றி. அடுத்தபடியாக அதாவது இந்த சைவ இந்த சப்ஜெக்டுக்குள்ளேயே உள்ளே வரணும் அப்படிங்கிறதுக்கு வந்து மிகப்பெரிய காரணமாக இருந்தது எங்களுக்கு கமல விநாயகர் சத்சங்கம் தான். அதாவது யாருக்கு அது கமல விநாயகர் எப்படின்னு தெரியாது. முதல் யூடியூப்பில் கேட்குறப்போ இந்த 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 இடத்த போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து நாம் போய் பார்க்குறோம். சைவ சித்தாந்தத்தில் ஏதாவது எதை எடுத்தாலுமே வந்து உணர்வுபூர்வமாகவே நடந்துகிட்ருக்குது அந்த இடத்துல. அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு உண்மையாகவே ஒரு சிவம் அம்மையப்பராக இருந்து ஒரு நடமாடும் சிவம் தான் நான் சொல்லுவேன் ஐயாவை. மாணிக்கவாச ஐயா வந்து இல்லைன்னா அங்கே வந்து கமலநாத சத்சங்கம் கிடையாது. எங்களுக்கு நாங்கள் எங்கேயோ திருப்பூர் இருந்தாலுமே ஐயா நாங்கள் வந்து நீங்கள் தான் எங்களுக்கு குருநாதர் மாதிரி தான் நாங்கள் மானசீகமாக நினச்சிட்ருக்குறோம். ஏன்னா இந்த மாதிரி வந்து எப்படின்னா அவங்க பெற்ற அந்த கமல விநாயகர் சத்சங்கம் இன்றைக்கி எப்படின்னா ஒரு பக்கம் நடக்குது அப்படின்னா அது அவங்க மட்டும் கேட்டுக்கலாம். அந்த ஒரு யூடியூப் சேனலை வந்து உலகம் முழுவதும் தெரிய வச்சு பல உயிர்களை வந்து நம்ம சைவ நெறிக்குள்ளே ஆள்படுத்தியிருக்காங்க அப்படின்னா அது சாமானிய விஷயம் இல்லை. அது நீங்கள் கமல விநாயகர் சத்சங்கம் போனீங்கன்னா தான் ஐயாவும் அம்மாவோட பணி என்னன்னு சென்னை வாசிகளுக்கு தெரியும். ஆனால் மற்ற ஊருக்காரங்களுக்கு நாம் கண்டிப்பாக அங்கே போய் பார்க்கணும். அந்த கமல விநாயகர் சத்சங்கத்தை போய் தொட்டு கும்பிட்டு வரணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு இடம் அது அந்த இடம். அதனால் ஐயாவையும் அம்மாவையும் வர சொல்லி நாங்கள் எங்கள் ஆடல் வழங்க அறக்கட்டளை மூலிமா அவங்களுக்கு ஒரு சின்ன பொன்னாடை போர்த்தி அவங்கள ஐயா பாபு ஐயாவும் கீதாமாவும் வாங்க இங்கே ஒரு நிமிஷம். எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, என் தாய் போற்றி, பாகம்பெண் உருவானாய் போற்றி. இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்த அம்மாவுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பூர்ணவதி ஆசிரமம் கோயம்புத்தூர். அதில் வந்து சுவாமிகள் பாம்பன் சுவாமிகளோட அதுதான் ஃபஸ்ட்டு டைம். அது வரைக்கும் நாங்கள் தேவாரம் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தோம், திருமந்திரம் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தோம் முகாமில். பட் போன தடவை வந்தபோது லாஸ்ட் டைம் பாம்பன் சுவாமிகள்கிட்ட பண்ணலான்னு சுவாமிகள் சொல்லவே சரி, ஐயா சொல்லவே சரி பாம்பன் சுவாமிகள் நடத்தினோம். அதில் வந்து பாம்பன் சுவாமிகள் நான் ரொம்ப புதுசு, அதாவது அங்கே சமாதிக்கெலாம் போயிருக்கேன். ஆனால் நான் அந்த பாடல்லாம் ரொம்ப படித்தது கிடையாது, கொஞ்சம் தான் தெரியும் எனக்கு. இது ஐயா டிசைட் பண்ண பிறகு நான் அதை படிக்க ஆரம்பித்த பிறகு சிலதெல்லாம் எனக்கு மனசில் ரொம்பவும் பிடிச்சிருந்தது. அதை வச்சு பாடல்லாம் எடுத்து QR கோட் போட்டு எல்லாருக்குமே தெரியணும். முருக பக்தர்கள் நிறைய பேர் இருப்பாங்கள்ல, அதெல்லாம் எல்லாருக்குமே கொடுக்கலாம் அப்படின்னு போட்டு நிகழ்ச்சி நடத்தினோம். அது நடத்தும்போது நடத்தி முடித்த பிறகு அது நேற்றே சொன்னேன் அவங்களுக்கு 84 பேர் வந்தாங்கன்னு. வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த இது கொடுக்கப்பட்டது. அதில் எனக்கு என்னென்னா, நம்ம சைவ நெறிமுகம் நடத்துகிறோம், சைவம் வந்து எந்த அளவுக்கு மனதில் போய் நமக்கு வரவங்களுக்கு படியுதுன்றது நான் கண்டுபிடிக்கணும்ல. முகாம் நடத்திட்டே போதில் அர்த்தமே இல்லை. அது எவ்வளோ அளவுக்கு பலன் கொடுக்குதுன்னு தெரிஞ்சால் அடுத்த முறை நம்ம இன்னும் அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கு அது தெரியணும் இல்லையா. ஆனால் என்ன பண்ணால் முகாம் முடிஞ்சதும் 17 கேள்வி கேட்டிருந்தேன். அந்த 17 கேள்விக்கும் 10 பேர் தான் ஆன்சர் பண்ணாங்க. அவங்க எவ்வளோ தூரம் அந்த ஃபைலில் இருக்க புக்கெல்லாம் பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியல. அதில் இந்த முகாம் அப்போ நான் அனௌன்ஸ் பண்ணேன் எல்லாருக்குமே பரிசு உண்டு பதில் சொல்கிறவங்களுக்குன்னு. அதில் 10 பேர் தான் பதில் போட்டிருந்தாங்க. 10 பேருக்குமே ப்ரைஸ் தரேன்னு சொல்லியிருந்தேன். அதில் அடுத்த முகாமில் தரேன்னு சொல்லியிருந்தேன். அடுத்த முகாம் இந்த முகாம் தான். அதில் 4 பேர் தான் வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸு கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு சரஸ்வதி ஃப்ரம் கோவை. மீனா குப்ராஜ்,
அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொன்னவங்க அவங்க. சட்டோட விடுங்க. தர்மாபால் ஃப்ரம் கும்பகோணம். அவங்க ரொம்ப ஸ்மார்ட்டு, சைலண்ட்டாக உட்காந்துருக்காங்கல்ல, நிறைய பதில் கொடுப்பாங்க. கேட்ட உடனே பதில் இமீடியட்டாக QR ஒன்று கோட் போட்டோன்னா அடுத்த நிமிஷம் ஒரு ½ அன் ஹவரில் எனக்கு பதில் வந்துடும். அது அவ்வளோ அளவுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க. மேம் பூங்கோதை அருமையாக நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் விளக்கமாக பதில் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம் மக்கள். சொல்லி சரஸ்வதி கோயம்புத்தூர். பாமன் சுவாமிகள் கேள்விக்கு எல்லாமே பதில் சொன்ன. உங்களுடைய பிஸியான நேரத்தில் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒர்க் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் அதை 17 கேள்விக்கு மிக விளக்கமாக பதில் கொடுத்துருந்தீங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. சிவாயனம். அடுத்து போன முகாம் முடிச்சிட்டேன். இப்போ இந்த முகாமில் எனக்கு ஸ்பெஷலாக நான் கடந்த 6 மாதமாக நான் செய்த வேலைகளுக்கெல்லாம் எனக்கு கூட துணையாக இருந்தது. ஸ்பெஷல் ப்ரைஸ் அவர்களுக்கு. ஃபஸ்ட்டு மீனா குப்புராஜ். நான் சொல்லவே வேண்டாம் அவங்கள பற்றி. என்னை பற்றியா யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் மீனாவுக்கு தெரியாமல் இருக்காது. சிவாய நம. பூங்கொடி. ஜென்ரலாக சைவநெறி முகாமில் எல்லாம் 50 வயசுக்கு மேலே 60 வயசு அவங்க வரதே கஷ்டம். ஆனாலும் எப்படி வராங்க. பட் யங்ஸ்டர்னு வரும்போது இளைய தலைமுறை உள்ளே நுழைக்கிறதுக்கு நான் பாடுபட்டேன், நினச்சேன். அதை நிறைவேற்றினவங்க பூங்கொடி தான். ஷீ ஹெல்ப் மீ a lot. மஞ்சுளா. இவங்களும் நிறைய ஹெல்ப் பண்ணுங்க. ஸ்பெஷலி கம்ப்யூட்டர் நாலேஜ் ஆகிட்டோம் எனக்கு கிடையாது, நிச்சயமாக கிடையாது. அதுக்கு ஹெல்ப் பண்ணவங்க அவங்க தான் எல்லாமே. நன்றி மஞ்சளா. முத்து நடராஜன் பற்றி திருப்பூர் கோயம்புத்தூர் பீப்புளுக்கு தெரியும், சென்னை பீப்புளுக்கு தெரியணும்ல. ஐயா சீர்காழி கும்பாபிஷேகத்துக்கு நான் சொன்னபோது இம்மீடியட்டாக வித்தின் ½ அன் ஹவர் அங்கே காளிபுரீஸ்வரர் சன்னதி இருக்குது, இது பின்னாடி கருவறை பின்னாடி. அது யாருமே சரியாக கவனிக்காமல் இருந்தது. அந்த இதுக்கு கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி அந்த பொறுப்பை அவர் எடுத்து 1.5 lakhs கொடுத்து இப்போ இன்றைக்கி தினந்தோறும் அங்கே நாங்கள் விளக்கேற்றிட்டுருக்கோம். அது விடாமல் அந்த கும்பாபிஷேகத்திலிருந்து அங்கே 2 விளக்கு வாங்கி கொடுத்து அதை பண்ணிகிட்ருக்கோம். அது ஃபுல்லாக அவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க. அது மாதிரில எந்த கோவில் கும்பாபிஷேகம்னு சொன்னாலும் அதுக்கு எனக்கு சிவாலய அமைப்பில் கோவில்களுக்கு தான் முக்கிய இம்பார்ட்டன்ஸ். அந்த கோவில்கள் என்ன செய்கிறான்னு போது அது கூட துணையாக இருந்தவர். அதுக்காக நன்றி செலுத்தி இந்த கொடியையும் அவர் தான் கொடுத்தாங்க செஞ்சு. நன்றி கொடி. ஆனால் அவங்களுக்கு தனி கிஃப்ட் சரி. சோபனா. சிவாய நம. நிர்மலா. எனக்கு சென்னையில் துணை செய்தவர்கள். இன்றைக்கி அந்த நம்ம பூ கங்கை நதியில் விடுறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணி வாங்கி அப்படியும் எடுத்துகிட்டு வந்தவங்க அவங்க தான். பூவும் அந்த தொன்னையும் அந்த நெய் விளக்கு எல்லாத்தையும் 500 கொண்டு வந்தோம். ஆக்சுவலாக டெய்லி 130 கணக்கு பண்ணேன் தினந்தோறும் விடுறதுக்கு. முதல் நாளோட சரி, அடுத்த நாள் எல்லாருமே காணாமல் போயிட்டாங்க. விடலை, 2 நாள் விடவே இல்லை. அத்தனை தொன்னை பறிக்கிட்டு வச்சுட்டு தான் இருக்கோம். என்ன பண்ணுறது, எல்லோரும் இருந்து இங்கே கங்கா ஏன்னா ஜென்ரலாக இந்த ஆசிரமத்தில் ஜூலை ஆகஸ்ட்லாம் நம்ம விட முடியாது. தண்ணி வெள்ளம் நிறைய வந்துடும். நான் நினச்சேன் ஜூன் மாதம் தண்ணி குறைவாக போகும், நம்ம இங்கேயே பூ விடலாமே, சாமிக்கு விளக்கேற்றி கங்கைக்கு விளக்கேற்றி விடலாமே நினச்சா நாங்கள் ரெடி பண்ணோம். ஆனால் தண்ணி குறைவாக தான் போச்சு. நாங்கள் செஞ்சதும் ரைட்டு. அதுக்கு ரெஸ்பாண்ட் உங்கள்கிட்டருந்து கிடைக்கவில்லை என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மிஸ்டர் குப்புராஜ். இல்லை ஜென்ரலாக
ஒவ்வொரு ஆணுக்கும் பின்னாடி பெண்ணு தான் வெற்றி, பெண் தான் வெற்றி அப்படி சொல்லுவாங்க. இங்கே வந்து பெண்ணுக்கு ஆண் வெற்றிகரமாக இருந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. எல்லாத்துக்கும் அவங்க தான் பாருங்க எப்படி வந்து நிற்கிறாங்க, சந்தோஷமாக நிற்கிறாங்க பாருங்க. ஒரு பைசா கூட டிஸ்கவுண்ட் பண்ண மாட்டேன். திரு பாலசுப்ரமணியம் from சென்னை. போன முகாமில் பூர்ண வித்யா ஆசிரம முகாமில் பாம்பன் சுவாமிகள் நடத்தும்போது நான் சில இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டே இருந்தபோது எனக்கு பாம்பன் சுவாமிகள் புஸ்தகம் கும்பகோணத்தில் கிடைக்கவில்லை. நிறைய நாள் ரெடி பண்ணி அவங்க 10 நாள் ஆகும் 20 நாள் ஆகும் சொல்லி அந்த கடைக்காரன் எனக்கு வாங்கியே தரல அந்த புத்தகம். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 2 நாளைக்கு முன்னாடி தான் என்ன பண்ணலாம்னு நினச்சேன். சரி சென்னையில் யார் இருக்காங்கன்னு பார்த்தபோது வாங்க பாலசுப்ரமணியம் இருந்தேன். அவருக்கு ஃபோன் பண்ணி எனக்கு இம்மீடியட்டாக பாம்பன் சுவாமிகள் புக் ஏதாவது கிடைக்கணும் வாங்கணும் அப்படின்னு சொன்னபோது சொன்ன உடனே கார் எடுத்துகிட்டு திருவான்மியூர் போயிட்டு என்ன புக்கெல்லாம் அவைலபிள்னு பார்த்து நான் சொன்ன புக்கை வாங்கி இம்மீடியட்டாக 100 புக்கு கொரியர் அனுப்பிச்சி விட்டாங்க. சரி, அதாவது முகாமுக்கு வர முடியலன்றதுனா கூட அங்கேருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த கேம்புக்கு வந்து லேப்டாப்பு சென்னையிலேருந்து எடுத்துகிட்டு வந்து இந்த நிகழ்ச்சி நேற்று நம்ம வினா நடத்துனதுக்கு முக்கிய காரணம் இவரோட லேப்டாப்பும் தான் சொல்லணும். ஸோ அதுக்காக அவருக்கு சிறப்பு பரிசு. அது மாத்திரம் இல்லை, திருவண்ணாமலையில் அர்ணபானலிங்கேஸ்வரர் டெம்பிளுக்கு வந்து நான் 2 குரூப் வச்சுருக்கேன். ஒன்று வந்து எண்ணெய் காப்பு பிரதோஷத்துக்காக, அடுத்தது வந்து பிரதோஷ அபிஷேக பொருள் வாங்கிறதுக்காக 2 குரூப். அந்த குரூப்பில் ஃபஸ்ட்டு குரூப்பில் 20 மெம்பர்ஸு 500 rupees 10,000 rupees டே எவ்ரி மந்த் வி ஆர் சென்டிங். அந்த எண்ணெய் காப்பு லிங்கத்துக்கெல்லாம் பானலிங்கத்துக்கு பண்ணுறதுக்காக அந்த பொறுப்பை ஹஸ் டேக்கன் இட் பர்மனெண்ட்லி. ஸோ திருவண்ணாமலையில் திருமூல ஆசிரமத்தில் உள்ள அன்னபானலிங்கேஸ்வரருக்கு அபிஷேகத்துக்கோ இல்லை எண்ணெய் காப்புக்கோ பணம் அனுப்புகிறவங்க அவரோட இதுக்கு அனுப்பலாம். அதை மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்கேன். இன்னொரு குரூப் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்காக அவங்க என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கமிட்டி மெம்பர்ஸ் நீங்கள் அந்த சைடில் கமிட்டி சொல்லிடுறேன், அப்புறம் படிங்க. ஸோ இந்த முகாமிற்கு பல குழுக்கள் அமைத்து யார் யார் விருப்பப்படுறாங்களோ அந்தந்த குழுக்கள் வந்து சேரும்படி ஒரு இது போட்டிருந்தேன். யார் நான் கொடுத்த ஃபைலை ஃபுல்லாக பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியல. அமைப்பு போட்ட குழு பிரகாரம் யாரும் இல்லை. ஆனாலும் செஞ்ச எல்லாருக்குமே, அமைப்பில் இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே வி ஆர் கிவிங் ஒரு அன்பு பரிசு ஞாபகத்துக்கு. படிங்க. மாணிக்க வாசக ஐயா. முழுசா ஹாலு இந்த செட்டப் எல்லாருக்கும் இருக்கு. மாணிக்க வாசக, துளசி அம்மா, இந்த ஃபுல் செட்டப் எல்லாம் அவங்க தான் பார்த்துட்டாங்க. நடந்த சைவநெறி முகாம் இங்கே ரிஷிகேஷில் நடந்தது. ஃபுல்லாக ஐயா வந்து சேனலில் யூடியூப் சேனலில் அவங்க யூடியூப் சேனலில் போட்டிருக்காங்க. அதெல்லாம் கம்ப்யூட்டர் இதெல்லாம் செய்கிறது கஷ்டம். அது இவ்வளோ தூரம் செஞ்சு நம்ம இது கொண்டு வராங்கல்ல, அதுக்காக நிச்சயமாக நான் அவருக்கு நன்றி செலுத்தணும். டாக்டர் அமுதா, எத்தனை பேர் உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க, நிறைய பேருக்கு மெடிசின்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. போன வருடம் இந்த கேம்புக்கு அவங்க வந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் இந்த மெடிசன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க, தேவையான மெடிசன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரேன். அப்போ அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, யாருக்கும் எதுவும் வரக்கூடாதுமா,
அப்படின்னு சொல்லி ஆனால் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆனால் ஃபார்ச்சுனேட்லி அதிர்ஷ்டவசம் சிவபெருமான் அருளால் போன தடவை ஒருத்தர் கூட உடம்பு சரியில்லைன்னு வரவே இல்லை அந்த 125 பேருக்கும். இந்த வருஷம்தான் கொஞ்சம் 2 பேர் 3 பேர். அது டியூ டு கிளைமேட்டு ஃபுட்டு எல்லாமே இருக்குல்ல, அதுக்காக டாக்டர் அமுதாவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா முகாமுக்கும் 3 கப்பிள்ஸ் தவறாமல் வருவாங்க. ஐயா மாணிக்கவாசக ஐயா, டாக்டர் அமுதா அம்மா, இன்னொருத்தர் மறந்துட்டீங்க, வீணா கூப்பிட்றாரு. ஐயோ அவங்கள மறந்துவிடுமா? சரி, ஓகே ஓகே, சாரி பண்ணிங்க. நவநீதம்மாள் ஆறுச்சாமி அவர்கள் இங்கே மாத்திரம் இல்லை, பூர்ணவதி ஆசிரமத்தில் கூட அவர் தான் கேம்பில் ஏறி மேலே கொடியெல்லாம் கட்டி அருமையாக. ராமலிங்கம் ஐயா, திரு ராமலிங்கம் ஐயா, கும்பகோணம். இவரை பற்றி ஒரு 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 இது அறிவிக்கணும். நான் சிவாலய அடியார்கள் அமைப்பு ஒன்று வச்சுருக்கேன் குரூப்பில். இதில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அந்த குரூப்பில் வந்து கோயில்கள் எடுத்து பூங்கைங்கரியம் செய்வதுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அப்போ வந்து அவளிவநல்லூர்னு ஒரு திருத்தலம், அதுக்கு இவர் அறிமுகப்படுத்தினேன். எனக்கு பழக்கமே இல்லை. இவர் என்றைக்கோ ஒரு நாளைக்கு என்ன சார் ஆஃபீஸ் இது, அந்த இந்த பத்திரம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ், அதுக்கு போயிருந்தேன். அப்போ இவரை என் நெத்தியில் இந்த பட்டையை பார்த்து அவரும் பட்டை போட்டிருந்தார். நாங்கள் 2 பேரும் போட்டிருக்கேன். திருநீரிடவே அவருக்கு வந்து ஒரு அட்ராக்ஷன் என்கிட்ட வந்தாங்க. நாங்கள் பேசினோம். அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு திருத்தலம் இருக்குது, அவளிவநல்லூர்ன்ற திருத்தலம், அதுக்கு வந்து மந்த்லி 500 ருபீஸு அந்த குருக்களுக்கு அனுப்பணும்னு எடுத்தோம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த குருக்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் கிடையாது, பேங்க் அக்கௌண்ட் கிடையாது. என்ன பண்ணுறதுன்னு தெரிஞ்சோடனே ஈசட் நான் மாதம் போய் அந்த குருக்களுக்கு தரேன்னு சொல்லி எவ்ரி மந்த்து ஃபாஸ்ட் 3 years இஸ் கோயிங் அண்ட் கிவிங். அது மாத்திரம் இல்லை, நானும் அவரும் சேர்ந்து பிரதோஷத்துக்கு அவ்வளோ திங்ஸும் வாங்கிட்டு வருவாங்க. பிரதோஷ அபிஷேக சாமான் கொண்டு நைவேத்தியத்துக்கு எல்லாமே வாங்கிட்டு மாதம் கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றாரு. அவ்வளோ நாளுக்கு நேரடியாக ஒவ்வொரு மாதமும் தரிசனம், அவர் கொடுத்த திருத்தலத்துக்கு தரிசனம் பண்ணுறாருன்னு ஒரு பெரிய இதுதான். அதுக்காக நன்றி செலுத்துறேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் அவர் இந்த முகாமுக்கு வந்திருக்காரு. சரி, ஜெயபாலன். ஜெயபாலன் சார் எனக்கு ரொம்ப அறிமுகம் இல்லை, ஆனால் திருப்பூர்லேருந்து அடிக்கடி பார்த்துருக்கேன். கொடி கட்டினதுக்கு அன்றைக்கி மேலே ஏறி அன்றைக்கி அந்த நமக்கு முதல் நாள் நம்ம மறுநாளுக்கு ரெடி பண்ணுறதுக்கு அதுதான் முக்கியம் இல்லையா? மறுநாள் எல்லோரும் உள்ளே நுழையும் போது ஹால் ரெடியாக இருக்கணும், அரங்கு. அதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. சரி, நன்றி சார். அமைப்பில் இருக்காங்க. அதுக்கு சம்பத்குமார் ஐயா, இருக்கட்டும். ஐயா சிவாய நம, சிவாய நம. சம்பத்குமார் ஃப்ரம் திருப்பூரில் இருக்கவங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. கோயம்புத்தூர் பீப்புளுக்கும் அவரை தெரிஞ்சிருக்கணும். அந்த எவ்ரி கேம்ப் அங்கே அட்டன் பண்ணுவாங்க, நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அது மாத்திரம் இல்லை, ரொம்பவும் டிவோட்டட் பர்சன் நினைக்கிறேன். நிறைய எப்போ கேட்டாலும் அவங்க வீட்டில் அவர் பெரிய புராண லெக்சர் போயிருக்காரு, அவர் அங்கே கிளாஸுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க நான் கூப்பிடும் போதெல்லாம். சரி, அந்த அளவுக்கு ஈடுபாடோட சைவத்தில் இருக்காங்க, இந்த அமைப்பில் இருக்காங்க. சிவாயிரம். இந்திரா, சிவாய நம. அம்மா அவர்கள் அன்றைக்கி நைட்டு உட்காந்து நிறைய பேர் போட்டாங்க. நான் இது புக்கெல்லாம் ஃபைலில் போட்டு கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. அந்த அமைப்பில் அவங்க போட்டிருந்தது, அதுக்கு ஏற்ற மாதிரியே வந்து செஞ்சாங்க. பரணி, நன்றி, மிக்க நன்றி உதவி செய்துக்கு. செல்வமணி சிவாய நம. சிவாய நம. இவங்க பாலகுமாரனை பற்றி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். போன கேம்புக்கெல்லாம் வந்தவங்க எல்லாமே அவங்களுடைய மதர். இங்கே வாங்க. இல்லை, பாலாவோட அப்பா அம்மா. அது பாலாவை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியல. அவங்க 2 பேரும் தான் கேட்கணும்.
பாலா ஏன் வரலன்னு அவங்க 2 பேரண்ட்ஸ் தான் பதில் சொல்லணும் அதுக்கு. ஓகே சார். ஸோ சரோஜா தேவி அம்மா. ஓகே. மோகன்குமார் அவர்கள். சிவாய நம. மோகன்குமார் ட்ரெயினில் வந்தவங்களுக்குலாம் அவரை பற்றி டெஃபினட்டாக தெரிஞ்சிருக்கேன். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அவரை பார்க்குறேன். இஸ் ஐடி ஃப்ரம் சென்னையில் ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க. நான் நினச்சேன், ஐயோ நம்ம கேம்புக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபர் இல்லாமல் போயிட்டாங்களே அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஏன்னா வீடியோவில் போயிடுது எல்லாமே, தனித்தனி இண்டிவிஜுவல் ஃபோட்டோ நம்ம அங்கே நிற்கிறோம் இங்கே நிற்கிறோம் எல்லாம் பேசுகிறோம், எடுக்க முடியலன்னு. அந்த குறையை தீர்த்தவர் மிஸ்டர் மோகன்குமார் சிவமோகன். சிவாய நம. தேங்க்யூ. நன்றி ஐயா. சண்முக சுந்தரம். சிவாய நமங்க. சாந்திமா. சாந்திமா. சாந்தி வாங்க வாங்க. இந்த ஃபைலில் புக் போட்டது யார்? இல்லை அதெல்லாம் அமைப்பில் இருக்கு குழுவில். இப்போ நான் கொடுக்குறதெல்லாம் யாருக்கு நினைச்சிங்க? குழுவில் என்ன அமைப்பெல்லாம் யார் செஞ்சாங்களோ அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்ருக்கேன். இது நல்லா இருக்கு நீங்கள் சொல்கிறது. அம்மா அவர்கள் சாந்தி ஐயாவோட சிஸ்டர். அவங்க அன்றைக்கி புக்கில் ஃபைலில் புக்கெல்லாம் போட்டு இது பண்ண நைட்டு 12 மணி வரைக்கும் இருந்தாங்க. சிவாய நமத்து. தாமரை செல்வன் அவர்கள். தணிகை செல்வி தாமரை செல்வன் அவர்கள். சிவாய நம. இவங்க 2 பேருமே சென்னையில் கீழ்கட்டளையில் என்னுடைய தேவார வகுப்புக்கும் சைவ சித்தாந்த வகுப்புக்கும் மிகவும் உதவி செய்வர்கள் இவங்க 2 பேர் தான். இவங்க 2 பேர் இல்லைனா நான் சென்னையில் கிளாஸ் வகுப்பே நடத்த முடியாது. நான் கும்பகோணத்துலேருந்து நான் வந்துட்டுருக்கேன். பட் வர்றதுக்கு முன்னாடி என்னெல்லாம் தயார் செய்யணுமோ என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு புக்கு கொடுக்குறது, இஷ்யூ பண்ணுறதுலேருந்து ரசீஸ் வாங்குறது, எவ்ரி திங் தே போத் ஆர் டூயிங். 2 பேரும் ஒரே சமயத்தில் செய்வாங்க. ஸோ ஐ வெல்கம் த கேம்ப்பு. போன வருடமும் வந்தாங்க, இந்த வருடம் வந்திருக்காங்க. சைவத்துக்கு சிறப்பாக தொண்டு செய்வாங்க. எப்போ கேட்டாலும் நீலகண்டேஸ்வரர் கோவிலில் தான் இருப்பாங்க. 24 மணி நேரம் 2 பேரும் அங்கே தான் இருப்பாங்க. அந்த கோவிலில் நடக்கிற நிகழ்ச்சிக்கு எல்லாமே இவங்க மிக முக்கியமாக இருக்காங்க. ஸோ சைவத்தை வளர்க்குறதுக்கு நமக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக 2 பேரும் கிடச்சிருக்காங்கல்ல, அதுதான் ஆல்ரெடி ஐயா முன்னோடி நமக்கு மாணிக்கவாசங்க ஐயா. பாலாஜி அவர்கள். பாலாஜி ஸோ இஸ் ஃப்ரம் சென்னை. யங்ஸ்டர் அதான் யங்ஸ்டர் இளைய தலைமுறை ஆதரிக்கணும். இளைய தலைமுறையில் ஜென்ஸில் நான் பார்த்தேன் இவர் ஒருத்தர் தான் நான் நினைக்கிறேன். நான் யங் மேன். ஓ சரி ஓகே. தேங்க்யூ சார். ரொம்ப சந்தோஷம். சரி சார். செல்வி லக்ஷிதா, செல்வி தன்ஷிகா. நல்லா இருங்க. பாருங்கள், அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே கிளாப்ஸு. திருப்பூர்லேருந்து இவங்களை நான் இளைய தலைமுறையில் குழந்தைகள் தான் சொல்லணும். குழந்தை லெவலில் இருக்கிறாங்க. அவங்க இன்னும் அந்த இதுக்கே வரலை, அவங்க டீனேஜுக்கே வரலை. அதுக்கு முன்னாடியே இதில் கலந்து கொண்டு பொறுமையாக 4 நாள் அவங்க இருக்கிற இடமே தெரியல. பின்னாடி போய் உட்காந்து சைலண்ட்டாக என்ன நடக்குதுன்னு பார்த்துங்க. ஆனால் ஆன்சரும் சொல்கிறாங்க டக்குன்னு ஏதாவது கேட்டால். ஸோ வாழ்த்துக்கள். சரி, சைவ சித்தாந்தம் நல்ல முறையில் போயின்னு இருக்கு. இளைய தலைமுறைக்கு போய் செல்கிறதுன்றதுக்கு உதாரணம் இவங்க தான். செந்தில் புனிதா அவர்கள். சிவாய நம்ம ஃபீஸ் ஃப்ரம் சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. முதல் தடவையாக வந்திருக்காங்க. அன்றைக்கி நைட்டு 12 வரைக்கும் இருந்து இதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு போனாங்க ஃபைல். ஸோ அந்த குழுவில் இருக்காங்க அமைப்பில். ஓகே சார். கல்பகம்மா சொல்கிறது சிவாயனம்.
பேரே கல்பாகம், பேரே மாறி போச்சு இருக்கு. கல்பாகம். சிவாய நம. இவங்க வந்து திரைமறைவில் ஹெல்ப் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. பேரை சொல்லக்கூடாது, நான் என்ன பண்ணேன்னு வெளியே சொல்லக்கூடாது. நான் பாருங்கள், சொன்னால் தானே அது வந்து சொல்கிறது வந்து விளம்பரத்துக்காக சொல்கிறதில்ல. மேபி அந்த இதில் மார்க்கெட்லலாம் சொல்கிறாங்க விளம்பரத்துக்கு. பட் நம்ம அப்படி செய்யலை, சைவம் வளரணுன்றதுக்காக தான் நம்ம செய்கிறோம். அப்போ சொல்லும்போது இவங்க இந்த மாதிரி பண்ணாங்கன்னும் போது அடுத்தவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு வழிகாட்டி மாதிரி. அதனால் சொல்லி ஓகே சிவாய நம்ம. சரி சரி, இந்த அமைப்பில் இது எடுத்துக்கங்க. சிவாய நம்ம. கஸ்தூரி பாண்டுரங்கன், இவங்களும் சென்னையிலேருந்து புதுசாக வந்திருக்கவங்க தான். அண்ட் ஷி ஹஸ் டன் ஒர்க். தர்மாம்பாள் ப்ரைஸ் வாங்குறதுல இவங்க ரொம்ப கெட்டி. எல்லா அமைப்பிலும் இருப்பாங்க அவங்க. தேங்க்யூ சிவாய நம்ம. பூங்கோதை பாருங்க, நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே உங்களை பற்றி சொல்லிட்டாங்க. நான் ஒன்று சொல்லுங்க. நன்றியம்மா, நன்றி. நன்றி. எப்போதுமே முகாமுக்கு ஏதாவது ஒரு அந்த உதவி செய்வாங்க. அந்த இது ஃபைல் போடுறதோ இல்லை பூ எடுக்கிறதோ பூ போடுறதோ என்ன வேணும்னு வேறு கேட்பாங்க. ஃபோனில் கேட்பாங்க, ஏதாவது நான் செய்யணுமா அப்படிலாம் கேட்பேன். முகாம் அனௌன்ஸ் பண்ண உடனே ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் ஆகிறது இவங்க தான். சிவாய நம்ம. அங்காளேஸ்வரி நீங்கள் வந்து ஜென்ரலாக சொல்லுவாங்க சைலண்ட் பார்ட்னர்னுவாங்களா, அந்த மாதிரி முகாமில் இருக்கிற இடமே தெரிய சைலண்ட்டாக இருப்பாங்க. ஆனால் சிவில் எல்லாமே செஞ்சு கொடுத்துருவாங்க. அதுக்கு இந்த கேம்புக்கு ஹெல்ப் பண்ணாங்க. எனக்கு சிவாய நம்ம வாழ்த்துக்கள். ராஜேஸ்வரி ராஜேஷ் தெரியாது. சிவாய நம்மம்மா, தங்கள் உதவிக்கு நன்றி. முத்து ஃப்ரம் ஸ்ரீ வில்லிபுத்தூர். சிவாய நம. இருங்க சிவாய நம. இப்படி திரும்புங்க. இவர் வந்து அதாவது ரொம்ப ஹெல்பிங் டெண்டன்சி. ஸ்ரீ வில்லிபுத்தூர் வைஷ்ணவர். ஆனால் அதை தான் முக்கியமாக சொல்ல வந்தேன். இஸ் எ வைஷ்ணவர். ஆனால் சிவனோட பாட்டு தேவாரம் பாடுவாங்க, கோயிலுக்கெல்லாம் போவாங்க. சுவாமி கூட அவங்க பார்த்து சொல்லி சொன்னதுக்கு அதை ஒழுங்காக அவன் கிளாஸ் கூட அட்டன் பண்ணல. சுவாமி தம்பிரான் சுவாமியை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வீட்டு ஃபேமிலி சூழ்நிலை சரியில்லைன்னு போது கூட நான் கூப்பிட்ட உடனே கேம்புக்கு வந்திருக்காங்க. ஸோ அதுக்காக வாழ்த்துக்கள். பூங்கொடி இது கமிட்டி மெம்பர்ஸ்க்காக. பரவாயில்ல. சிவாய நம்ம. குப்புராஜ் அவர்கள் மீனா குப்புராஜ் 2 பேருமா ஒன்று தான். சிவாய நமங்க சார். இவங்களை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏசி ஹாலை க்ளோஸ் பண்ணுறதுலேருந்து திறந்து வைக்கிறதுலேருந்து சேர்ஸ் எடுத்து போகிறதுலேருந்து செமையாக வேலை பண்ணியிருக்காங்க அவங்க. சொல்லிட்டு நன்றி. எல்லா முகாமிலையும் நீங்கள் தனியாகவே யாரும் பார்க்க முடியாது. 2 பேரும் அழகாக வருவாங்க. 2 பேரும் ஒரே டைம்லேருந்து சொல்லுவாங்க. மிக்க நன்றி சார். ஐயா சரி சரி, அவ்வளோதானே. நிர்மலா சுரேஷ் வாங்கிட்டுங்க. அமைப்பில் இருந்ததுக்காக சிவாய நம்ம. நிர்மலா சுரேஷ் ஃப்ரம் குரோம்பேட். அது அமைப்பில் இருந்து பாலாக்கு கொடுத்துட்டோம். ஓகே, அதில் முடிச்சிடும் அவ்வளோதானே. ஓகே, மிக்க நன்றி. இந்த முகாம் சிறப்பாக நடந்தமைக்கு சுவாமிஜி சொன்ன மாதிரி, ஐயா சொன்ன மாதிரி, சுவாமிஜி தம்பிரான் சுவாமி சொன்ன மாதிரி கட்டளை விசாரணை நீங்கள் வந்த நாள் தான் நான் இங்கே நிற்கிறேன். நீங்கள் யாரும் இல்லைன்னா நான் எப்படி நடத்திருப்பேன். என்ன தான் பிளான் பண்ணாலும் அந்த பிளான் சக்ஸஸ் ஆகிறதுக்கு சொன்ன மாதிரி அனைவரும் வந்து எனக்கு ஒத்துழைத்ததுக்கு மிக்க நன்றியை பணிந்து திருவடி வணங்கி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சரி.